ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நாடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹேக் தி பாக்ஸில் ஹைஸ்ட் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து ரிட்டையர்ட் ஆகுது. அந்த மிஷினோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த முறை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை வந்து முன்னாடியே வந்து நான் பண்ணி வச்சுட்டேன். அதாவது என்மாப்பில் ஸ்கேன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சில பாஸ்வேர்ட்ஸில் வந்து முன்னாடி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மிஷின் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதில் வந்து நான் நார்மலாக வந்து இந்த ஐபி வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஹைஸ்ட் மிஷினோட ஐபி வந்து என்னென்னா 10.10.10.149. ஓகே, இந்த ஐபி தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பண்ணுற மாதிரியே வந்து என்மாப் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணுறப்போ வந்து என்னென்ன போர்ட்ஸ்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னு காட்டுது. இந்த மிஷினில் வந்து நான் என்னென்னா எல்லா போர்ட்டையும் ஸ்கேன் பண்ணியிருந்தேன். அதனால ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ அதனால் வந்து வந்ததை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பேடில் போட்டு வச்சுட்டேன். நான் எப்பொழுது வந்து அதை அவுட்புட்டாக சேவ் பண்ண மாட்டேன். இந்த முறை ஆனால் சேவும் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதை வந்து அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டேன் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள. ஓகே, இதில் வந்து போர்ட் வந்து என்ன இருக்குன்னா 80 இருக்குது, 135 இருக்குது, 445 இருக்குது, 5985 இருக்குது. ஓகே, இந்த போர்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே இது வந்து ஒரு விண்டோஸ் மிஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எம்எஸ்ஆர்பிசி இது எல்லாமே இருக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்கேனிங்கில் தான் வந்து பார்த்து கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மிஷினோட ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இது வந்து விண்டோஸ் மிஷின் அப்படின்ட்டு. அதை வச்சா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஹேக் தி பாக்ஸில் என்னோட ஃபஸ்ட்டு விண்டோஸ் மிஷின் வந்து இந்த ஹைஸ்ட் தான். இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த இது வந்து விண்டோஸ் ப்ரிவிலேஜ் எக்ஸ்க்ளூஷன் அதெல்லாம் வந்து இன்னும் ஸ்டில் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். லினக்ஸில் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் என்ன படிக்கிறேனோ அதை தான் வந்து அப்படியே இந்த சேனல் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நான் வீடியோவை போட்டுருக்கேன். ஓகே, இதில் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 445 இருக்குது. இது வந்து என்னென்னா எஸ்எம்பி ப்ரோட்டோக்காலு. இதில் ஓகே, நம்ம இப்போ வந்து நார்மலாக வந்து பார்ப்போம், வாக் த்ரூ மாதிரி பார்ப்போம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து போர்ட் 80 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்ப என்னென்னா அந்த ஐபி வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்பேஜ் தான் வரும். ஸோ இந்த வெப்பேஜ் வந்து நம்ம வந்து டிஃபால்ட் க்ரெடென்ஷியலு இதெல்லாம் கொடுத்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, இதை நீங்கள் இந்த எரர் மெசேஜை பார்த்தாலே தெரியும். இது வந்து ஐஏஎஸ் தான் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ள. இந்த டெம்ப்ளேட் எரரோட டெம்ப்ளேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து விண்டோஸ் மிஷின் அப்படின்ட்டு. ஓகே, இதில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸும் வேலைக்கு ஆகாது. மற்றபடி டைரக்டரிஸ் ஃபைன் பண்ணுறது அதுவும் வந்து வேலைக்கு ஆகாது. அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாகின் ஆஸ் அ கெஸ்ட் அப்படின்னு இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு issues.php அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அதாவது ஒரு ஃபோரம் மாதிரி. அதாவது அவங்க டவுட்டு கேட்டிருக்காங்க. ஹசார்ட் அப்படின்ற ஒரு யூஸரு. இந்த ஹசார்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட சிஸ்கோ ரவுட்டரோட வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதோட வந்து ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காரு. சப்போர்ட் அட்மின் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கீ வந்து எங்கே இருக்குன்னா இந்த அட்டாச்மெண்ட் ஃபைலில் தான். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நீங்கள் வந்து சிஸ்கோ ரவுட்டரில் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். அது இல்லாமல் அவங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க சிஸ்கோ ரவுட்டரில் வந்து பிரச்சனை இருக்குது, அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இது ஃபைலு. நீங்கள் வந்து சிஸ்கோ ரவுட்டரில் வந்து ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை போட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன டைப் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஷோ பண்ணும். அந்த மாதிரி கமாண்டை போட்டால் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை வந்து கான்ஃபிகர் ஃபைலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து 12.2. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இந்த ஹோஸ்ட் நேம் வந்து என்னென்னா iOS 1 அப்படின்ற ஹோஸ்ட் நேம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹோஸ்ட் நேம்ன்ற ஒரு கமாண்ட் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம iOS அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த iOSங்கிறது வந்து என்னென்னா அந்த சிஸ்கோ ரவுட்டரில் போடக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்டர்நெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி செக்யூரிட்டி பாஸ்வேர்டு லென்த் எனேபிள் சீக்ரெட் அப்படின்னு இருக்கா. அது வந்து எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ரவுட்டர் வந்து ஆக்சஸ் பண்ணுறப்ப அதில் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் மோட் அப்படின்னு இருக்கும். ஏன்னா எப்பொழுது நம்ம வந்து ரவுட்டர் ஆன் பண்ண ஷோ இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் ஐபி அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, இப்போ கொடுக்குறப்ப என்னன்னா ஹேஷ் பவுண்ட் சிம்பிள், அதாவது விண்டோஸில் ரூட்டுக்கு போகும்ல அந்த மாதிரி ஒரு ஹேஷ் சிம்பிள் இருக்கும். அதுக்குள்ளே போனால் தான் அடுத்தடுத்த கமாண்ட்ஸ்லாம் வந்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எனேபிள் டெர்மினல் அப்படின்ட்டு கமாண்ட் கொடுப்பாங்க. அது கொடுத்தா தான் போகும். எல்லாரும் வந்து இன்கேஸ் ஃபிசிக்கல் ஆக்சஸ் இருக்குன்னா அந்த ரவுட்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்ரெட் இந்த எனேபிள் சீக்ரெட்டை வந்து வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரிவிலேஜ் மோடுக்குள்ளே போகணும் அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து எல்லாமே என்னன்னா MD5 ஹேஷ் வேல்யூவை தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வந்து அந்த பாஸ்வேர்டு இருக்குது.
இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நோட் பண்ணி வச்சுக்குவோம். இதையும் வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து அடுத்தது யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா அடுத்தது வந்து ரவுட்டருக்குள்ள இருக்கிற இன்னொரு இது. ரவுட்டருங்கிறது வந்து ஒரு யூசர் நேமு, பாஸ்வேர்டு வந்து 7 பாஸ்வேர்ட் டைப் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து என்னன்னா ரவுட்டரோடக்குள்ள இருக்கிற அல்காரிதம் மூலமா என்கிரிப்ட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து பாஸ்வேர்டு ஃபைலு. ரவுட்டருங்கிறது வந்து ஒரு யூசர் நேம். சரி, நான் ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது அட்மின். ஓகே, அடுத்து வந்து SSH அத்தன்டிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் கான்ஃபிகரேஷன் வருது. ரவுட்டர் வந்து BGP ப்ரோட்டோகால் BGP 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நெய்பர் ரவுட்டர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சப்நெட் மாஸ்க் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த இடத்தோட மட்டும்தான். அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து நான் ஆல்ரெடி கிராக் பண்ணியிருக்கேன். என்னோட இப்போ விர்ச்சுவல் மிஷினில் வந்து நான் ஹேஷ்கேட் வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ இது வந்து நான் டிஃபால்ட்டாக நான் ஃபஸ்ட் டைம் பாக்ஸ் பண்ணுறப்ப வந்து கிராக் பண்ணி வச்சுருந்ததுனால நோட்ஸில் இருக்கிற பாஸ்வேர்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல்த்1 ஏஜென்ட் இதுதான். ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த ரவுட்டரோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கிராக் பண்ணால் இது வந்து ஈஸி. இதில் வந்து நம்ம வேறு எந்த டூலும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஆன்லைன்லேயே சில டூல்ஸ் இருக்குது. இது வந்து இருக்கிறதுல ரொம்ப டுபாகுரான இது பக். நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு சிஸ்கோ 7 பாஸ்வேர்ட் கிராக்கர் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். ஆன்லைன் டூல் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து கிராக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே என்கிரிப்டட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த டீக்ரிப்ட் ஆனது. நீங்கள் இந்த ஹேஷ் எல்லாம் கொண்டு போயிட்டு ஹேஷ் ஐடென்டிஃபையரில் போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லும். அடுத்தது இது வந்து another பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ இது வரையும் கண்டுபிடிச்சிருக்கோமா? அதுக்கப்புறமேட்டு வேற என்னென்ன யூசர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். அது எப்படி கெஸ் பண்ணனா, இந்த ஹசார்ட் அப்படின்னு இருக்காரா, இது வந்து ஒரு யூசர் தான். ஆனால் இதோட பாஸ்வேர்டு வந்து தெரியாது. ஏன்னா அவங்க வந்து யூசர்னு தெரிஞ்சிருச்சு. மேபி அவங்க தான் வந்து இந்த ரவுட்டருக்கு வந்து யூசராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ரவுட்டர் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேமே வந்து யூசர் நேமாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸிங் தான், மனக்கணக்கு தான். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பாஸ்வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த MD5 ஹேஷ் வேல்யூ இருந்துச்சா, அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிராக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து அன்னோனாக இருக்குது, என்னன்னு தெரியாது. இன்கேஸ் வந்து இது வந்து மேட்ச் ஆக கூட பாசிபிள் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த கேஸில் வந்து நம்ம அதை தனித்தனியாக வச்சுக்குவோம். அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட வந்து போர்ட் 80யோட வேலை வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எப்பொழுதும் இந்த SMB-லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். NSA ஹேக்கர்ஸோட எக்ஸ்பர்ட்லாம் வந்து எட்டர்னல் ப்ளூ டபுள் பல்சர் யூஸ் பண்ணப்போ நிறைய பேர் வந்து இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து விண்டோஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு CTF வருது அப்படின்னாலே இந்த டூலை வச்சு தான் தக்காளியை வந்து முடியும் எப்பொழுதுமே. ஏன்னா இதுக்குள்ளே வச்சு ஃபைல் ஷேரிங் மூலமாக உள்ளே போகிறது அந்த மாதிரிலாம் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சேலஞ்சில் வந்து இது இருக்காது. அதாவது SMB வச்சு ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு இருக்காது. ஜஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ எடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து SMB கிளைண்ட்டு இல்லாட்டி இன்னொரு டூல் இருக்குது, அந்த டூலை வச்சு அதை கிராக் மேப் எக்ஸிக் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து உள்ள SMBக்குள்ளே வந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். SMB
எஸ்எம்பி கிளைண்ட் அந்த டூலோட ஹெல்ப்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம அதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, எஸ்எம்பி கிளைண்ட் -L ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்கணும், அதாவது அந்த ஹோஸ்டோட ஐபி. யூசர் நேம் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹசார்ட் அப்படியா இருக்கலாம். ஸோ கேப்ஸ் யூ கொடுத்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டை கேட்குது. அப்போ பாஸ்வேர்டு அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட் 1 ஏஜென்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம். பேஸ்ட் பண்ணுறேன், கொடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தா உள்ளே போகுது. இல்லை அப்படின்னா நம்ம வேறு என்ன பண்ணோன்னா இந்த இந்த ரவுட்ரு இந்த அட்மின் இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இதை நம்ம கெஸ்ஸிங் தான், சும்மா அது அன்னோனாக இருந்துச்சுல, அதை மேட்ச் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி நான் முடிச்சது அப்படின்றனால நான் அதை வந்து இப்படி உங்களுக்கு காட்டுறேன். இல்லை அப்படின்னா நம்மளா ஒன்றுமே தெரியாதப்போ ஃபஸ்ட்டாக பண்ணியிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ரவுட்டரையும் எடுத்து நம்ம போட்டு பார்த்துருப்போம். இதுதான் நடக்கும் ரியாலிட்டி. காப்பி பண்ணிட்டு பார்த்தோம்னா ஃபெயில்டாக தான் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு யூஸரே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப சும்மா அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்கும், ஆனால் உள்ளே வந்து போகாது. இதுதான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஹசார்ட் அப்புறம் இந்த ஸ்டீல் 1 ஏஜென்ட் தான் வந்து அந்த எஸ்எம்பியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்னென்னலாம் ஷேர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் அட்மின், டிஃபால்ட் ஷேரு, ரிமோட் ஐபிசி இது எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து கனெக்ட் ஆகணும், வெளியே வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, இதில் வந்து நீங்கள் இன்னும் விண்டோஸ் மிஷின் சம்மந்தமாக சிடிஎஃப்ஓ ஒரு பென் டெஸ்டிங்கோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் இன்னொரு டூல் ஒன்று கிட்ஹப்லேருந்து நான் கண்டுபிடிச்சேன். அந்த டூல் தான் வந்து நான் அதில் யூஸ் பண்ணேன். இருந்தாலும் எஸ்எம்பி கிளைண்ட் வந்து நம்ம காலையில் இருக்கிற டிஃபால்ட் டூல், அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பழகிக்கணும். ஆனால் நான் இதில் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இதை ஷோ பண்ணி தான் காமிச்சிருக்கேன். இன்னொரு டூல் ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன். கிராக்மேக் எக்ஸிக் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை தான் இந்த நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூல் வந்து நீங்கள் சும்மா -help போட்டு பார்த்தீங்கனாலே இதில் வந்து எஸ்எம்பி மேப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அது இன்னும் ஒரு 2-3 சில டூல்களெல்லாம் வந்து ஒன்றாவே சேர்த்து இதில் ஒரே ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுருப்பாங்க. அவங்களோட கிட்ஹப் பேஜில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வந்து ஆல் இன் ஒன்று. இந்த டூலே வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா ஆப்டிகேட் கமெண்ட் போட்டே வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து இப்போ எஸ்எம்பி வந்து நம்ம எனுமரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். கிராக்மேக் எக்ஸிக், அதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எம்பின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அதோட ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஐபி வந்து என்னது அப்படின்னா 10.10.149. அதுக்கப்புறம் யூசர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். யூசர் வந்து அப்போ கீபோர்டெல்லாம் வந்து பார்க்காம டைப் பண்ண பழகிருக்கேன். அதனால தான் மோஸ்ட்லி வந்து நிறைய இந்த மாதிரி தப்புகள்லாம் இருக்குது டைப் பண்ணுறப்ப. பாஸ்வேர்டு வந்து இந்த ஸ்டீல் 1 ஏஜென்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து வெரிஃபை மட்டும்தான் பண்ணி சொல்லும். யூசர் வந்து இருக்கிறத மிச்சத்தை வந்து பண்ணாது. அதில் வந்து -ஷேர் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உள்ளே வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வந்து ஷேர் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஷேர்ஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னாச்சு, பர்மிஷன்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. அதாவது வந்து ஆக்சஸ் இல்லை, அட்மின் அப்படின்ற இருக்கிறதுக்கு வந்து நோ ஆக்சஸ்ஸு, ஐபிசி அதுக்கு வந்து ரீட் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று வந்து சிக்கு வந்து என்ன இருக்குது, அதுக்கும் நோ ஆக்சஸ் தான். ஸோ இதில் எஸ்எம்பி மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு பருப்பும் வேகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதுக்கப்புறமேட்டு இன்னும் என்ன பண்ணான்னா இந்த மிஷின் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவை வந்து எனுமரேஷன். இப்போ எனுமரேஷன் பண்ணோம் அப்படின்னா
வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து இன்னும் ஒரு சில டூல் இருக்கு. நம்ம காலையில் வந்து enum for linux அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு டொமைன் யூசர்ஸ் வந்து நம்ம வந்து எனுமரேட் பண்ண முடியும். அதாவது வந்து அது enum for linuxங்கிறது வந்து என்னன்னா, சாம்பா இந்த மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த enum for linux வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது விண்டோஸ் மிஷினாக இருந்தாலும் சரி, லினக்ஸ் மிஷினாக இருந்தாலும் சரி, அதான் அந்த ப்ரோட்டோகால் இருக்கிறப்ப நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இன்னொரு புதுசாக ஒரு டூல் வந்திருக்கு. அந்த டூல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தனால நான் இப்போ அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். lookups.id.py அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இதுவும் வந்து இதில் இருக்கு அப்படின்னா GitHubல தான் இருக்கு. இந்த டூலை தான் வந்து நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி, இந்த டூலை தான் வந்து நானும் இதில் யூஸ் பண்ணேன். lookups.id இந்த டூலில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, டொமைன் வந்து இன்னும் எனுமரேட் பண்ணலாம். அதாவது டொமைன் எனுமரேஷன் உடனே நீங்கள் வந்து சப்டொமைன் எனுமரேஷன் பக் பண்ணி அந்த மாதிரி வேணாம்னா, இது வந்து என்னன்னா லினக்ஸில் ஓகே. இங்கே லுக்கப்ஸ் ஐடியில் வந்து -h நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு போயிடும் எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. பொட்டன்ஷியல் ஆர்குமெண்ட் அப்படின்னு இருக்கும், அதுதான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம். இந்த இது யூசேஜ் வந்து வெறும் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்படி தான் பொட்டன்ஷியலாக வேணும், ஏன்னா டொமைன் நேம் வந்து நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அதோட யூசர் நேமோ பாஸ்வேர்டு அது தெரியுன்றனால நம்ம வந்து டோட்டலாக வந்து நம்ம கொடுத்துடலாம். lookups id இது வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த எடுத்து வச்ச யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து நம்ம இது கொடுத்துருவோம். கோலன் இதில் யூசேஜில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோலன் வச்சு தான் நம்ம கொடுக்கணும். யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு இதை கொடுத்துட்டு அட்டு அந்த டொமைனோட ஐபி 149. இது நம்ம இப்போ கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, செட் ஆஃப் ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து நடக்கும். அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறமேட்டு உள்ள இருக்கிற யூசர்ஸோட இது லிஸ்ட்ல வந்து எனிமரேட் ஆகி வரும். டொமைனோட நேம் வந்து சப்போர்ட் டெஸ்க்கு, உள்ள வந்து யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், கெஸ்ட்டு, டிஃபால்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் டபிள்யூ ஏதோ சம்திங், நன், ஹசார்ட், சப்போர்ட், ஜாசான்ற மாதிரி சம் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. இது வந்து எல்லாமே என்னன்னா உள்ள இருக்கிற யூசர்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இவங்க மூலமா நம்ம வந்து மிஷின் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக வந்து லினக்ஸ் மிஷின் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒன்று நம்ம வெப்சைட் எடுத்து www டேட்டா எடுப்போம், அதுக்கப்புறமேட்டு யூசர் அக்கௌண்ட்டுக்கு போவோம், யூசர் அக்கௌண்ட்லேருந்து ரூட்டுக்கு போவோம். அதே தான் இதுலேயும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நார்மலாக வந்து யூசர் நேம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கோம், பாஸ்வேர்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. அது மூலமா யூசர் அக்கௌண்ட்டுக்கு உள்ள போவோம். அதுக்குள்ள போயிட்டு உள்ள ரன் ஆகிருக்கிற மற்ற ப்ராசஸ் இதெல்லாம் கேப்சர் பண்ணி பார்த்துட்டு அது மூலமா அட்மினிஸ்ட்ரேட்டர் போவோம். ஏன்னா லினக்ஸில் வந்து உங்களுக்கு சூடோ அதாவது ரூட் ஆக்சஸ், விண்டோஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இந்த ஹேக் தி பாக்ஸில் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து சேம் இதே ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ வந்து நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, இந்த யூசர் நேம்ஸ் மட்டும் தனியாக நம்ம பிரித்து வச்சுக்குவோம். அட்மினிஸ்ட்ரேட்டரு, கெஸ்ட்டு. மோஸ்ட்லி இப்போ வந்து இந்த மிஷின் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிற டைம் வந்து பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, மிஷின் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அடிச்சு நவுத்தி எடுப்பாங்க. ஸோ இந்த டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். சில சமயம் வந்து அது நீங்கள் ஆல்ரெடி பண்ண பழைய மிஷினாக இருக்கும், திரும்ப பண்ணாலும் வந்து அதே ஸ்டெப்ஸு கூட ரீப்ரொடியூஸ் வந்து ஆகாமல் இருக்கும். அது வந்து எல்லாமே என்ன காரணம்னா, நிறைய பேர் வந்து ரீசெட்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள் இருக்கும். நான் லாஸ்ட்டாக வந்து மறுபடியும் வீடியோ போடுறதுக்காக வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணேன், கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு. அப்போ வந்து ரொம்ப மக்கர் பண்ணுச்சு. இப்போ இது வந்து என்ன ஆகும்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இது வந்து என்னென்னா யூசர்ஸோட லிஸ்ட்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த யூசர்ஸோட லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் இந்த ரவுட்டர் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த யூசர்ஸையும் வந்து நீங்கள் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்குவோம். சேவ் எங்கே சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் அந்த ஹைஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து போட்டிருக்கேன். அதில் போயிட்டு யூநேம் அப்படின்ட்டு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது
பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே தேவை. அடுத்து வந்து இப்போ யூசர் நேம் எல்லாமே கலெக்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் பாஸ்வேர்டுக்கு வந்து எங்கே போவீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லை, இந்த பாஸ்வேர்டோட காம்பினேஷனை தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப போட்டு நம்ம கண்டுபிடிச்சாகணும். வேறு வழிகள் கிடையாது. ஓகே, மொத்தமாக 3 பாஸ்வேர்டு தானா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அவ்வளோதான் வந்து நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பாஸ்வேர்டு லிஸ்ட்டையும் வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணி வச்சுக்குவோம். பாஸ்வேர்டு லிஸ்ட்டே வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ணோன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்ப்போம். ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துட்டு உள்ளே வந்து யூசர் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த யூசருக்குள்ளே நம்ம போகலாம். சரி, இது வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த முறை எப்படி போகலாம் அப்படின்னா, எஸ்எம்பிக்குள்ளே நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ரைட்டா? அப்படிங்கிறப்ப இன்னொரு போர்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது 5985 5985 அப்படின்ற ஒரு போர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்த போர்ட் வழியாக தான் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். இந்த போர்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸில் வந்து இந்த பவர் ஷெல் ஆக்சஸ் இருக்கிறது. இது மூலமாக வந்து என்னென்னா ரிமோட் ஆக்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ எதாவது தெரியல அப்படின்னா அந்த போர்ட் நம்பர் வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். இது வந்து என்னென்னா வின்ஆர்எம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த வின்ஆர்எம்ங்கிறது வந்து என்னென்னா இந்த போர்ட் நம்பரு 5986. இது வந்து பவர் ஷெல் ஆக்சஸ் இருக்கக்கூடியது. ரிமோட்டாக வந்து நீங்கள் ஒரு விண்டோஸ் மிஷினில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். பவர் ஷெல் ரிமோட்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்களா, விண்டோஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு பவர் ஷெல் ரிமோட்டிங் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து என்னென்னா, இந்த போர்ட்டுக்கு தான் வந்து இதில் இருக்கிற யூசர்ஸு பாஸ்வேர்டு லிஸ்ட்டில் வந்து எதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த என்ஆப் ஸ்கேன் லிஸ்ட்டு படி பார்த்தப்ப நம்மளுக்கு வந்து இப்போ எஸ்எம்பி போர்ட்டை வந்து நம்ம உள்ளே நோண்டி பார்த்தாச்சு, உள்ளே வந்து ஒன்றும் சரியாக இல்லை. ஸோ அடுத்த வந்து இருக்கிற போர்ட் ஓப்பன் ஆகி இருக்கிறது வந்து இதுதான். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஜீரோ டேவோ வந்து இல்லை இன்னும். அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து மேனுவலாக அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்ப்போம். உள்ளே லாகின் ஆச்சுன்னா அதுக்குள்ளே எப்படி அடுத்ததாக வந்து லாகின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் ஒரு மாடியூல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் இப்போ முன்னாடி யூஸ் பண்ண இந்த கிராக் அப்படின்னு அந்த டூல் இருக்கா, அந்த டூலை வச்சு கிராக் மேப் எக்ஸிக் அப்படின்ற அந்த டூலை யூஸ் பண்ணியும் நம்மளால் வந்து அதை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும். அப்படின்னு போட்டுட்டு -u ஃபார் வந்து என்னென்னா யூசர் நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ஐபியை கொடுத்துடணும். ஐபியை கொடுக்காம நம்ம பாட்டுக்கு இது வந்து போட முடியாது. 149 -u ஃபார் -name -p ஃபார் பாஸ்வேர்டு. அடுத்தது வந்து என்னென்னா -users அப்படின்ற இந்த கமெண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கும் வேற எந்த இதுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம இப்போ கொடுத்த காம்பினேஷன் லிஸ்ட் வந்து போட்டு பார்க்கும். அது வரையும் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹசார்டுன்ற யூசரு அந்த ஸ்டீல்த் 1 ஏஜென்ட்டுங்கிறது வந்து கரெக்டுன்னு காமிச்சிருக்கு. ஆனால் இது வந்து கரெக்டு கிடையாது. இதில் வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த இதில் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணப்போ சில பிரச்சனைகள் வருது. என்ன அப்படின்னா அந்த சேஸ் அப்படின்ற ஒரு யூசர் இருந்துச்சா, அந்த யூசர் தான் வந்து கரெக்டான யூசரு. ஸோ அதை வந்து நம்ம இதில் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர், கெஸ்ட்டு, டிஃபால்ட் அக்கௌண்ட்டு, அந்த சம்திங் நான் இதுவரையும் வந்திருக்கு. இதில் எடிட் பண்ணுறதுக்கு யூநேம் போயிட்டு மிச்ச யூசர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி விட்டு இவங்க மட்டும் வச்சு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி மேனுவலாக பண்ணியிருக்கேன் அப்படின்றனால எனக்கு தெரியும், புரியும். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நீங்கள் இதை போட்டிங்கன்னா வந்து திரும்ப வந்து உங்களுக்கு எஸ்எம்பி வழியாக மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். மிச்சம் வேறு எதுக்கும் வந்து உள்ள அந்த
WinRMC அதுக்குள்ளே வந்து நம்மளால் வந்து போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சா இந்த சேஸ் அப்படின்ற ஒரு யூசரு, அதுக்கப்புறமேட்டு அது இந்த யூசரோட கரெக்ட் பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டாவதாக கிராக் பண்ணி வச்சுருந்த இந்த பாஸ்வேர்டு தான் வந்து கரெக்டான பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது மூலமாக இப்போ எப்படி நம்ம வந்து லாகின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து என்னென்னா WinRMோட ஒரு ரூபி ஸ்கிரிப்ட் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம பார்ப்போம். WinRMங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது வந்து என்னென்னா ரிமோட்டாக வந்து மேனேஜ் பண்ணலாம் விண்டோஸ் மிஷினை பவர் ஷெல் மூலமாக. இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணோம்னா WinRM ஷெல் அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பென்டெஸ்டர்ஸோட நோட்ஸ்லையும் சரி இல்லை எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு இது இருக்கும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜெம் இன்ஸ்டால் WinRM அப்படின்ட்டு உங்கள் கடையில் நெக்ஸ்ட் மிஷினில் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எண்டு பாயிண்ட், இந்த எண்டு பாயிண்ட் வந்து உங்களோட அந்த சர்வரோட ஐபி, அதோட போர்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த சர்வீஸ் நேம் WS man அப்படின்னு இருக்கும். அது வந்து நீங்கள் என்மேப் ஸ்கேனிங்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்புறமேட்டு உள்ளே இருக்கிற யூசரு அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யூசருக்குள்ள வந்து நம்ம போயிடலாம். வித் வந்து பவர் ஷெல் வழியாக தான் உங்களுக்கு வந்து ஷெல்லு பாப்பப் ஆகும். ஓகே, இது ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் வச்சுருக்கேன். லீவ் பேட் ஆஹா ஓகே பரவாயில்ல, ஸ்கிரிப்டை அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து என்னென்னா அவங்க வந்து பிஓசி கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஐபி தான், இந்த ஹீஸ்ட் பாக்ஸோட ஐபி வந்து நான் போட்டிருக்கேன். உள்ள வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. இது லாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கேன். எடுத்துட்டு யூசர் மட்டும் வந்து என்னென்னா அந்த சேஸ் அப்படின்னு ஒரு யூசர் இருந்தாரா, அந்த யூசரு CHASC சேஸ் அப்படின்னு அந்த யூசரு பாஸ்வேர்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து இந்த பாஸ்வேர்டு. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா ரூபி WinRM.RB, ஏன்னா அது வந்து ரூபின்றனால RB அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆத்தன்டிகேஷன் நடந்து ரிமோட்டாக வந்து நம்மளால் வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும். இதை விட இன்னும் விண்டோஸ்க்கு வந்து நீங்கள் அட்வான்ஸாக சில ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணால் சேம் இப்போ நம்ம தனியாக யூஸ் பண்ண ஸ்கிரிப்டே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டூல் பேர் வந்து என்னென்னா ஈவில் WinRM அப்படின்ட்டு ஒரு டூல் வந்து இருக்குது, கிட்ஹப்பில் இருக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி விண்டோஸ் சம்மந்தமான அட்டாக்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது வந்து என்னென்னா ரெட் டீமிங்னு சொல்கிறாங்க. அதில் வந்து விண்டோஸ் மிஷின் வந்து இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணும், அப்படி பண்ணோம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூல்கள் தான் வந்து இது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த சப்போர்ட் டெஸ்கில் அந்த சேஸ் அப்படின்ற ஒரு யூசரில் நம்ம வந்து லாகின் ஆகிருக்கோம். இதில் போய்ட்டு எல்எஸ் கமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஃபைல் வந்து காட்டும். இது பவர் ஷெல் அப்படின்றனால ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில பேர் வந்து விளையாண்டுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. என்னென்னா இங்கே வந்து அந்த ஃபைல்ஸு எல்லாமே வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு முன்னாடி டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பவர் ஷெல் பேலோட வந்து யாரோ போட்டிருக்காங்க, PS1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் எப்படி இதில் வந்து இப்போ ஹூவமைன் போட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன், ஹூவமைன் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த யூஸராக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காட்டும். லினக்ஸில் வந்து என்ன பண்ணுவோம், ஐடி அப்படின்ற கமெண்டை போட்டிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து விண்டோஸ் அப்படின்றனால நம்ம வந்து ஹூவமைன் போட்டாலும் காட்டும், அதில் இருக்கிற யூசர்ஸும் காட்டும். இதுதான் வந்து இந்த யூசர். இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, யூசர் ஃப்ளாக் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். யூசர் ஃப்ளாக் எடுக்க இதுலேயே வந்து கேட் கமெண்ட் இருக்குது. C:\, போட்டுட்டு யூசர்ஸ்குள்ளே தான் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன யூசருக்குள்ளே இருக்கோம், அந்த சேஸ் அப்படின்ற யூசரில் இருக்கும். /desktop user.text
இதில் ஏதாவது தப்பாக இங்கே கொடுத்துருந்தோம்னா கூட வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஓகே, கரெக்டு தான் போல். இதுதான் வந்து நம்மளோட யூசர் ஃப்ளாக். ஓகே, இப்போ வந்துருச்சு. ரூட் ஃப்ளாகுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த யூசர்ஸில் வந்து இந்த சேஸ்ன்ற இருக்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து அங்கே என்ன பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போடணும். இப்போ வந்து நீங்கள் சும்மா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போட்டிங்கன்னா நம்மளால் வந்து உள்ளெல்லாம் போக முடியாது. ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பவர் கிடையாது அப்படிங்கிறனால. சரி, இந்த யூசர் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு அடுத்து வந்து லினக்ஸ் பாக்ஸில் வந்து என்ன பண்ணோம்னா உள்ள வந்து ஏதாவது ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கா, உள்ள வந்து வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒன்று லின் ஃபார் எனம், அதாவது லினக்ஸ் எனுமரேஷன் ஸ்கிரிப்டை போட்டு லின் எனம், அந்த லின் எனம் ஸ்கிரிப்டை போட்டு நம்ம ரன் பண்ணி உள்ள வேற ஏதாவது ரன் ஆகிடுக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை அப்படின்னா அந்த பிஎஸ்பிஒய் போட்டு வந்து உள்ள கிராண்ட் ஜாப் இந்த ஜாப்ஸ்லாம் எதாவது ரன் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லைனா வந்து ப்ராசஸ் கமாண்ட் போட்டு செக் பண்ணுவோம். அதே மாதிரியே இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம்னா பிஎஸ் கமாண்டை கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து உள்ள லிஸ்ட் ஆகும். ஓகே, இந்த இதுக்கு வந்து இது என்னன்னா எக்ஸிட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம், திரும்ப வந்து லாகின் பண்ணிக்குவோம். கெட் ப்ராசஸ் அப்படின்ற இது ஒரு இது இருக்கு, பவர் ஷெல் கமாண்ட், அது போட்டால் வரும்னு நினைக்கிறேன். வேலையை காட்டுது, யாரும் மிஷினை ரீசெட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெட் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு, OCSS கெட் ப்ராசஸ் கமாண்டை போட்டு உள்ள வந்து ஏதாவது ப்ராசஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் கமாண்ட் போட்டால் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, இங்கே இருக்க பிஎஸ் அப்படின்ற கமாண்ட் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை, என்ன ஆகுதுன்னு தெரில. பிஎஸ் கமாண்ட் போட்டோன்னே நம்மளுக்கு வந்து உள்ள ப்ராசஸ் வந்து காட்டுது. இல்லை அப்படின்னா கெட் ஹைஃபன் ப்ராசஸ் தக்காளி. ஓகே, இந்த பவர் ஷெல் வந்து வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி திடீர்னு வருது போகுது. அதை பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. திரும்ப எல்எஸ் கமாண்ட் கொடுக்குறேன். திரும்ப ஓகே, ரீசெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள எல்எஸ் போட்டு பார்த்தோம்னா இதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோன்னா பிஎஸ் கமாண்ட் கொடுத்து பார்ப்போம் ப்ராசஸ்ஸு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ் கமாண்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதே சமயத்தில் ஓகே, இது வெளியே எக்ஸிட் ஆகட்டும். கெட் ப்ராசஸ் இதை கொடுத்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து என்னென்னா இப்போ கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து காட்டும். PS-AUX அப்படின்னு நம்ம லினக்ஸில் கொடுத்துப்போம். இந்த SV ஹோஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ பார்த்தோமே ஞாபகம் இருக்கும். என்னென்னா மெட்டாஸ்பாய்டில் வந்து ஏதாவது பேலோடெலாம் ஜென்ரேட் பண்ணுறப்ப SV ஹோஸ்ட்டு இந்த மாதிரி நேமில் வச்சு பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ப்ராசஸ் வந்து எதுவும் ஆன்டிவைரஸ் எதுவும் வந்து கில் பண்ணாது அப்படின்ற மாதிரி எல்லாமே. இதை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரில் போய்ட்டு ப்ராசஸை பார்த்தோம்னா என்னென்ன ரன் ஆகிடுக்குமோ அதெல்லாம் காட்டும்ல, அதே தான் இருக்கும். இதில் வந்து புது ரகமாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னென்னா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸ் மூலமா வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ரன் ஆகிட்டுக்குன்னா அதில் வந்து சம்திங் ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து URL வந்து லோட் ஆகி இருக்கலாம். அது மூலம் கூட வந்து நம்மளால் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஆக்சஸ் வந்து எடுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டாஸ்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து எது அட்மினிஸ்ட்ரேட்டரோடதுன்னு பார்த்து அது மூலயமா வந்து நம்ம வந்து டம்ப் பண்ணணும். சரிங்களா, இது வந்து எல்லாமே என்னென்னா சைடில் வந்து ப்ராசஸ் ஐடி வந்து இதுலேயும் இருக்கும். ப்ராசஸ் ஐடி இல்லை PNWS இது எல்லாமே இருக்குது. ஓகேவா, இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கிற இந்த ஐடி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் மெயினாக புதுசாக ஒரு வித்தை இருக்குது. என்ன பண்ணுவோம், நம்ம வழக்கம் போல் PSPOலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அந்த மாதிரி இதுக்குள்ள வந்து ப்ரோக்
டம்பர் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எதுக்கு அப்படிங்கிறத சொல்றேன். அது வந்து எதுக்குன்னா, இந்த ப்ராசஸ் வந்து மானிட்டர் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து டம்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ப்ரோக் மானிட்டருங்கிறது இந்த விண்டோஸ் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பென்டெஸ்டர்ஸ் அகாடமியோட கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஎல்எல் ஹைஜாக்கிங் பற்றிலாம் டுட்டோரியல் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ப்ரோக் மானிட்டரில் வந்து கிராஃபிக்கல் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நோ நேம் டிஎல்எல் வல்னரபிலிட்டி ஹைஜாக்கிங் இது மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி சில இதில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக் டூல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரோக் மானிட்டர். சரிங்களா? அந்த டூலை தான் வந்து நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதை வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாரு www.html இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே ப்ரோக் டம்ப் 64 பிட்டுக்கு உண்டான EXE ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் நார்மலாக வந்து கூகுள் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து நான் இப்போ இந்த விண்டோஸ் மிஷினுக்கு வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். நம்ம வந்து விண்டோஸ் மிஷின் லினக்ஸ் மிஷினை யூஸ் பண்ணுறப்போ wget curl இந்த கமாண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பவர் ஷெல்லில் வந்து ஒரு மாடியூல் இருக்குது, இன்வோக் வெப் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் வெளியிலேருந்து ஒரு ஃபைலை வந்து உள்ளே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். பவர் ஷெல் வந்து இன்னும் நிறைய மாடியூல்ஸ்லாம் இருக்குன்றாங்க. இது வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இந்த பவர் ஷெல் பற்றி எனக்கு பெருசாக வந்து எதுவும் இல்லை. கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணேன், எல்லாமே கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றும் வந்து நம்மளுக்கு வேலைக்கு ஆகலை. HTTP இதோட ஐபி, நம்ம மிஷினோட ஐபி 10.10.14.23. ஓகே, இதில் வந்து அடுத்தது ப்ரோக் டம்ப் இந்த கமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதோட அவுட்புட் ஃபைல் வந்து எப்படி எனக்கு வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா அவுட் ஃபைல் proc.exe கொடுத்தவொடனே எனக்கு என்ன ஆகும்னா கிஜிக்குன்னு உள்ள வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, திரும்ப வந்து ரீசெட் எதுவும் கொடுத்துட்டாங்கன்னா என்னன்னு தெரில இவங்களோட இதே. ஸோ இந்த நல்ல வேலை அது வந்து கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கோம். அது அப்படியே எடுத்து திரும்ப நம்ம போடுறோம், டவுன்லோட் பண்ணுறோம் ஃபைலை. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு இந்த proc.exeங்கிறத. திரும்ப வந்து ஏதாவது கோளாறு ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து டப்புன்னு இதை முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மானிட்டர் பண்ணோமா ps அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து திரும்ப வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா திரும்ப வந்து மிஷின் வந்து ரீசெட் ஆகிருக்கும் போல். இது உடனே இப்படி ரீசெட் ஆகாது இது, ஆனால் என்ன மந்திரம்னு தெரில, யூஸாக இருக்குது. உடனே ஃபைல் எல்லாமே டெலீட் ஆயிடுது. இல்லை எவனாவது உள்ளே இருந்த ஃபைலுங்க டெலீட் பண்ணி விட்டாங்கன்னு என்னன்னு தெரில. ஓகே, நான் வந்து இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எடுத்துக்கிறேன். இன்கேஸ் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸரில் வந்து இந்த ஃபயர்ஃபாக்ஸ் டேப்ஸ் வந்து ரன் ஆகிடுச்சு, அதாவது ஆப் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் நம்ம விண்டோஸ் மிஷினில், அதுக்குள்ளே இருந்துச்சு, அந்த ப்ரொஃபைல்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து உள்ளே இருக்கிற அட்மினோட க்ரெடென்ஷியல் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணோன்னா proc.exe இந்த ஃபைலில் தானே நம்ம இந்த நேமில் தான் நம்ம இந்த ப்ரோக் ஃபைல் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணோம். ஓகே, ரைட்டு. proc.exe அதுக்கப்புறம் -ma இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து பார்த்தாலே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்தா தெரியும். accept PTE accept your
இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குல்ல அதுக்கு உண்டான டம்ப் ஃபைல் மட்டும் இப்போ டம்ப் ஆகி நம்மளுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் டம்ப் ஃபைலோட சைஸ் வந்து என்னன்னா 267 MB. இதை நீங்கள் தப்பி தவறி கூட இப்போ வந்து எல்எஸ் போட்டு காமிச்சிடுறேன். இதை பாருங்க. இப்போ வந்து இந்த டம்ப் ஃபைல் இருக்கா, இதை தப்பி தவறி நீங்கள் கேட் ஃபைல் போட்டு கேட் கமாண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. சரிங்களா, சரசரன்னு ஓடிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் ஹேங் ஆகிடும். அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு நம்ம ஃபைன் கமாண்ட் யூஸ் பண்ணோம்ல, கிரிப்லாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் வந்து பவர் ஷெல் மூலமாக யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டரோட க்ரெடென்ஷியல், அதாவது பாஸ்வேர்டு அப்படின்ற ஏதாவது கீவேர்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். அந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜிசி அப்படின்ட்டு இந்த கமாண்டை கொடுத்துட்டு, ஜிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லை, இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே வந்து கேட் கமாண்ட் கொடுத்துட்டு ஸ்டாரு டம்ப் அப்படின்னு கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் உண்டான ஃபில்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைப் சிம்பிள் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுட்டு ஒரு பிரேஸ் இஃப் மேட்ச். இந்த மேட்ச்ங்கிறது வந்து எதை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கிறத மேட்ச் பண்ணும். PASSWORD பாஸ்வேர்டு ரைட் ஹோஸ்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த பாஸ்வேர்டுன்னு எங்கேயாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர் இந்த மாதிரி வந்து ஓடும், சில சமயம் வந்து ஹேங் ஆகிக்கும். இதே மாதிரி அந்த ப்ராசஸில் வந்து எந்த ப்ராசஸோ நீங்கள் அந்த கரெக்டான ப்ராசஸ் வந்து நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரும். இல்லைன்னா இதில் வந்து இன்னொரு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்கு வந்து இன்னொரு மோடு இருக்குது. உள்ளே போய்ட்டு அந்த ப்ரொஃபைலுக்குள்ளேயே போய்ட்டு நம்மளால் வந்து எடுக்க முடியும். இந்த ஆப் டேட்டா ப்ரொஃபைல் இருக்கா, இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே அந்த ஃபயர்ஃபாக்ஸோட ஓப்பன் பண்ணி டம்ப் பண்ணுற மாதிரி பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூசர் நேமு admin@support.htp லாகின் பாஸ்வேர்டு வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட க்ரெடென்ஷியல் பாஸ்வேர்டு லிஸ்ட்டு. இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் நான் இப்போ நோட் பண்ணிக்கிறேன். விண்டோஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து எப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட இதுவும் நம்மளுக்கு தெரியும், அதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், அதான் ரூட்னு சொல்லுவோம்ல அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டு வந்து என்னன்னா இதுதான். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது யூசர்லேருந்து நம்ம வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் வந்து கில் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அதை ஒழிச்சு விட்டுடலாம். விண்ணாரம்குள்ளேயே போயிட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கா அந்த இடத்துல மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டரை கொடுத்துட்டு அது மூலமா அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் உள்ள போயிடலாம். சேவ் பண்ணிடுறேன். திரும்ப வந்து இதை ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட பவரில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுது. ஓகேவா, முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ரூட் ஃபிளாக் வந்து நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னா சேம் கேட் C:, அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு போடணும், அவ்வளோதான். administrator desktop root.txt. ஓகே, ஏதோ ஒன்று தப்பாக போட்டிருக்கேன், அது என்னன்னு தெரியல.
ஓகே, என்ன தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யூசர்ஸ் அப்படிங்கிறத போடாம விட்டேன். யூசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ என்ன போடாம விட்டேன்னா கேட் அப்படின்ற கமெண்ட்ல போடாம விட்டுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் ஃபிளாக் வந்திருக்கும். அவ்வளோதான். இந்த மிஷின் வந்து இருக்கிறதுலே வந்து ஈஸி மிஷின் தான் சொல்லியிருந்தாங்க 20.7 ஹீஸ்ட்டு ஈஸி பாக்ஸ் தான். ஆனால் இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் விண்டோஸ் பாக்ஸு. அதுவும் இல்லாமல் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பாக்ஸும் நம்மளோட லினக்ஸ் பாக்ஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எல்லாமே எனுமரேஷன் பண்ணுறோம். யூசர்ஸோட க்ரெடென்ஷியல், பாஸ்வேர்டு எல்லாமே எடுக்கிறோம். உள்ள வந்து நம்ம லாகின் பண்ணுறோம், யூசர் எடுக்கிறோம், யூசருக்கு அப்புறமேட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் எடுக்கிறோம். அவ்வளோதான் இதுலேயும் கான்செப்ட். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.